உழவர்கள் நலன் கருதி 4 துறைகளாக பிரிந்து கிடக்கும் வேளாண் துறையை ஒருங்கிணைக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் மாநில தலைவர் காவிரி தினபாலன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்யும் நிதியில் இருந்து 80% நிதி அலுவலக கட்டமைப்புகள், அலுவலர்களின் ஊதியம், நிர்வாக செலவுகளுக்கு செல்கிறது என்றும் மீதமுள்ள 20% நிதி மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைக்கிறது என தெரிவித்தார். ஒரே விவசாயி தான் உற்பத்தி செய்யும், சந்தைப்படுத்துகிறார் என்றும், ஆனால் அந்த ஒரே விவசாயி வேளாண்மையில் பல்வேறு துறை அலுவலர்களை தனித்தனியாக சந்தித்து அரசு திட்டங்களை பெறுவதில் சிரமம் இருப்பதாக கூறும் காவிரி தினபாலன், தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிக மற்றும் விற்பனைத்துறை, விதை சான்றெடுப்புத்துறை, வேளாண் பொறியியல் துறை என அனைத்து துறைகளையும் மீண்டும் ஒரே துறையாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசாணை எண் 230 நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் போராட்டம் அறிவிப்போம் என அவர் எச்சரித்துள்ளார். உழவர்களுக்கான அலுவலகம் என்பது போய் அலுவலகத்துக்காக உழவர்கள் என்கிற நிலை மாறியது. அது மாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் குரல் கொடுத்து வந்த வேளையில் தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு அதை செவிமடுத்து இந்த திட்டத்தை மாற்றி சரி செய்கிறோம் என்கின்ற நிலையில் 230 அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அதற்கான பலன் உழவர்களுக்கு கிடைக்காத நிலையில் இந்த தீர்மானம் உடனடியாக துணை மானிய கோரிக்கையில் இந்த வேளாண்மை துறையை ஒரு துறையின் கீழ், ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வான அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.